எஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு அடா 2 தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான Phase 14 ஹவு டு அப்ளை. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டுக்காக நம்ம அடா யூடியூப் சேனல்ல கிஷோர் சார் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ சவுத் ரீஜியனுக்கான வீடியோஸ் மற்றும் என்னென்ன போஸ்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அந்த வீடியோஸ் பார்க்காத மாணவர்கள் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ஹவு டு அப்ளை போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க் அவுட்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இந்த செலக்ஷன் போஸ்ட்டில் நம்ம எத்தனை போஸ்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம சதர்ன் ரீஜன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியாது. நார்த்தன் ரீஜனை அப்ளை பண்ணலாம், சென்ட்ரல் ரீஜன் அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரி நீங்கள் எந்த ரீஜன்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை போஸ்ட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10 போஸ்ட்டுக்கும் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் 100 ருபீஸ்ங்கிற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யாருக்கு? பாய்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம எஸ்எஸ்சியில் எப்பயுமே ஃப்ரீ தான். அவங்க 40 போஸ்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம், 30 போஸ்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை போஸ்ட் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு 10th கேட்டகரியில் ஒரு போஸ்ட், அதாவது தோபி அப்ளை பண்ணுறேன், ஃபிட்டர் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஹையர் செகண்டரியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அசிஸ்டன்ட் ஸ்டெனோ அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் டிகிரி லெவலில் வந்து நான் வந்து லேப் டெக்னீஷியன் அப்ளை பண்ணுறேன், நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறேன், நர்சிங் ஆஃபீஸர் அப்ளை பண்ணுறேன், கெமிக்கல் டெக்னாலஜி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டா, கிராஜுவேஷன் போஸ்ட்டா, அந்த மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான கோடு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம அடால போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த கோடை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்ஆர் ரீஜியனில் நான் வந்து கெமிக்கல் டெக்னாலஜிக்கான போஸ்ட் அப்ளை பண்ணேன். அப்போ எஸ்ஆரோட கெமிக்கல் டெக்னாலஜியோட கோடு என்ன அப்படிங்கிற கோடு எடுத்து வச்சா மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்டான கோடு என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நான் எந்தெந்த போஸ்ட்லாம் எலிஜிபிள். நார்மலாக 10th குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கும் எம்டிஎஸ் ரேஞ்சில். அப்போ அந்த போஸ்ட்டுக்கான கோடெல்லாம் எடுத்து வைக்கணும். அடுத்து 12th குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் 2 போஸ்ட்டுமே இருக்கும். நான் எதுக்கெல்லாம் எலிஜிபிள்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கெமிக்கல் டெக்னாலஜி அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்கிட்ட. அப்போ நான் எனக்கு எந்த போஸ்ட், எஸ்ஆர் ரீஜனில் ஒரு போஸ்ட் இருக்குது. அதில் என்ன எத்தனை வேகன்சி இருக்குது? 3 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நான் நோட் பண்ணிவிட்டு அதுக்கான கோடை எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. நான் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன், அந்த கோடு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த போஸ்ட்டு நான் எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு அந்த கோடு எடுத்து வச்சுக்கிட்டா இதுக்கு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனை போஸ்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 10th கேட்டகரி, 12th கேட்டகரி, டிகிரி கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் நான் 10th கேட்டகரியில் ஒரு 2 போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், 12th கேட்டகரியில் ஒரு 3 போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், கிராஜுவேட் லெவலில் வந்து ஒரு 5 போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். மொத்தம் எத்தனை போஸ்ட்? கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்ட் கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு எல்லாமே ஒரே எக்ஸாம் ஆனால் ஆமாம் ஒரே எக்ஸாம் தான். கிராஜுவேஷனுக்கு தனி ஒரு எக்ஸாம், 12th கேட்டகரிக்கு ஒரு எக்ஸாம், 10th கேட்டகரிக்கு ஒரு எக்ஸாம். நீங்கள் எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணாலும் 10th லெவலில் ஒரே ஒரு போஸ்ட் தான். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி அதுக்கான கட் ஆஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சரி, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கான கோடை எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? எஸ், ரைட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல நம்ம இது வரைக்கும் எஸ்எஸ்சி எப்படி அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு லாகின். ஓகேங்களா? ஸோ லாகின் நம்ம பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் மெயிலே இருக்கும், நீங்கள் மறந்துட்டாலும் உங்கள் மெயிலே இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ எப்பயும் போல கேப்சா நீங்கள் டைப் பண்ணி நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேலே உள்ள டேஷ்போர்டு வரும். அது கீழே வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் மற்றும் ரிசல்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டேஷ்போர்டில் வரும். எப்பயுமே லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுறது காட்டும். லைவ் எக்ஸாமினேஷன் இப்போதைக்கு கரண்ட்ல செலெக்ஷன் போஸ்ட் Phase 14 வந்து லைவ்ல இருக்கு அப்படிங்கிறது காட்டும். இது நீங்க என்னென்ன போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக காட்டும். ஓகேவா? என்னென்ன போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக காட்டும். மை அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்க இது வரைக்கும் எழுதிருக்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் எப்போ இருக்கு? நமக்கு May 4 வரை இருக்கு. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, நல்லா வச்சுக்கோங்க. நிறைய மாணவர்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க எப்போ வாங்கினாலும் மார்ச் 30 முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆகுது? ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ இப்போலேருந்து கூட நீங்க ஆல்ரெடி இன்கம் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தது கரெக்டாக 1 year டேட் இருக்கும். நீங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆகஸ்ட்ல வாங்கினா அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வேலிடிட்டி இருக்கும். அப்போ அதை வச்சே நீங்க அப்ளை பண்ணி ஓபிசி வாங்கிடலாம். ஸோ மறக்காம ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க சர்டிஃபிகேட் நம்பர் எதுவும் கேட்க போறது கிடையாது. பட் இருந்தாலும்
நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ள நீங்கள் உங்கள் கையில் வாங்கி வச்சிருக்கணும். ஓகேவா? எஸ், ரைட். ஸோ இதில் கிளிக் த அப்ளை அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு கொடுத்தோட இதுதான் வரும். ஓகேங்களா? வரும். ஸோ ஃபில் த ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் உள்ள ஃபார்ம்ல போகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளோட டீடைல்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் கவனிங்க. பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், அதுக்கடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், போஸ்ட் டீடைல்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இந்த 3 ப்ராசஸ் மட்டும் தான் நமக்கான ப்ராசஸ். இதுக்கு அடுத்து ப்ரிவியூ ஃபார்ம் கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் போயிடும். நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக QR கோட் கொடுத்து கூகுள் பேவே நம்ம பண்ணிக்கலாம். அப்படிலாம் UPI கோட் கொடுத்தும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல உங்களோட 10th சர்டிஃபிகேட்ல என்ன மாதிரி நேம் இருக்கோ அந்த நேம் நீங்க டைப் பண்ண போறீங்க. சப்போஸ் நீங்க வந்து அஃபிடேவிட் போட்டு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேம் நீங்க அப்டேட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபாதர் நேம் மற்றும் மதர் நேம் இந்த டீடைல்ஸ் கொடுக்க போறீங்க. வேற எதுவும் புதுசா நம்ம பண்ண போறதே கிடையாது. ஆஸ் யூஸ்வல் உங்களோட அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், உங்களோட ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை இங்க டீட்டெயிலா கொடுங்க. ஓகேங்களா? எப்பயுமே பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது ஒரே அட்ரஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஒரே அட்ரஸை மெயின்டைன் பண்ணி உங்க ஆதார்ல என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த அட்ரஸை நீங்க எப்பயுமே கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பின்கோடு, கரஸ்பாண்ட் அட்ரஸ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, தென் உங்களோட மெயில் அண்ட் உங்க மொபைல் நம்பர். ஓகேவா? இதுல ஒரு எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இந்த நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம், ஓகேங்களா, எக்ஸாம் வந்து எங்க கொடுக்க போறோம். அதாவது நம்ம இப்போ சதர்ன் ரீஜியன்ல வச்சுக்கோங்களேன். சதர்ன் ரீஜியன்ல எப்பயுமே உங்களுக்கே தெரியும் மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து மதுரை கொடுக்குறேன், செகண்ட் வந்து திருச்சி கொடுக்குறேன், தேர்ட் வந்து கோயம்புத்தூர் கொடுக்குறேன். ஸோ நியர்பை மதுரையில் நியர்பை பக்கத்தில் என்னென்ன இருக்கும், இல்லை திருநெல்வேலி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி 3 ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குறான், ஸோ உங்களோட ஏதோ டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னா இல்லை, இதுக்கு எல்லாமே நம்ம நோ தான். ஸோ இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது கொடுத்துட்டு மினிமம் என்ன 40% மேலே இருந்தால் தான் நம்ம அதுக்கு எலிஜிபிள். ஸோ அது கொடுக்கணும். அண்டு அதுக்கானது தான். ஓகேங்களா? டூ யூ ஹேவ் அ ஃபிசிக்கல் இன்டிமேஷன், இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் நோ தான். ஸோ இதுக்கான ஸ்கிரைப் சப்போஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே நோ தான். ஸோ யாருக்காவது இதுக்கு எலிஜிபிள் கிரைட்டேரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மீடியம், நம்ம வந்து என்ன மீடியம், நீங்கள் எக்ஸாம்ஸ் என்ன பண்ண போறீங்க, இங்கிலீஷ்லையா இல்லை ஹிந்திலையா? 2 மீடியம் தான், தமிழில் கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு 10th MTS தமிழில் இருக்கும். அதாவது SSC MTS எக்ஸாம் வந்து தமிழில் இருக்கும். அண்ட் CHSL இப்போ தமிழில் கொண்டு வந்துட்டான். CG எல்லாம் இன்னும் கொண்டு வரல. அப்போ இதுலையும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், செலெக்ஷன் போஸ்ட் தமிழில் இருக்குமா? தமிழில் கிடையவே கிடையாது, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் எதில் எழுத போறீங்க, இங்கிலீஷ்ல இல்லை ஹிந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் வெரிஃபைக்கும் இது கொடுக்க போறீங்க. ரைட்டா? தென் போஸ்ட் ரிலேட்டட். ஸோ இப்போதான் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான இது. ரீஜியன் ஆஃப் விச் போஸ்ட் பிலாங்ஸ் டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே எல்லா ரீஜியனுமே வரும். அதாவது நான் எந்த ரீஜியன் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ சென்ட்ரல் சதர்ன் ரீஜியன்ல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு, அதில் ஆல்ரெடி கிஷோர் சார் ஒரு டீட்டெயிலாக சதர்ன் ரீஜனுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. சேம் டைம் பிரணவாமாவும் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சதர்ன் ரீஜியனில் நான் ஒரு 10 போஸ்ட் அப்ளை பண்ணலாம். அதாவது நான் சதர்ன் ரீஜன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ரீஜன் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் இருக்கோ எல்லா இடத்தையும் தாராளமாக அப்ளை பண்ண கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பான முறையில் கிளிக் ஆகும். நார்த்தன் ரீஜனும் பாருங்க, வெஸ்டர்ன் ரீஜன் பாருங்க, எல்லா ரீஜனும் பாருங்க. பட் ஆனால் என்னது, உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அங்கே போகணும். கண்டிப்பான முறையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம அங்கே போகணும். உங்களுக்கு ஒர்க்குமே அங்கே தான் இருக்கும். ஸோ ரீஜன் ஆஃப் விச் பிலாங்ஸ் டு, எந்த ரீஜன், இப்போ நான் சதர்ன் ரீஜன் கொடுக்க போகிறோம். பட் ஆனால் நான் இங்கே கட் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ போஸ்ட் கோடு அந்த ரீஜன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரீஜன்ல என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்கோ அப்படிங்கிறத தெளிவாகவே வரிசையாக வரும். அப்போ நீங்கள் அந்த போஸ்ட் கோடை எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக அந்த போஸ்ட் கோடை செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு நேம் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடும். நீங்கள் என்ன போஸ்ட் கோடு எடுத்தீங்களோ அந்த போஸ்ட் கோடோட நேம் வந்துடும். அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, நான் எடுத்து வந்த இங்கே கொடுத்த போஸ்ட் கோடு கரெக்டு தான், அது நேம் வந்துச்சு, அதுக்கான லெவல் ஆஃப் போஸ்ட் வந்துடும். அதுக்கு என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? சில போஸ்ட் வந்து 10th 12th கிராஜுவேஷன் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுக்க போறீங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதே தான் இங்கே சதர்ன் ரீஜன் நான் கொடுத்துருக்கேன்னா ரீஜன்ஷிப் போஸ்ட் பிலாங் டு சதர்ன் ரீஜன். போஸ்ட் கோடு நான் செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலாம், சதர்ன் ரீஜனில் உள்ள எல்லா கோடுமே வரும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான போஸ்ட்டு, லெவல் ஆஃப் போஸ்ட்டு அண்ட் எஜுகேஷன், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுங்கிறது. ஸோ நம்ம அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. சில போஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருப்பாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா எலிஜிபிள் கிடையாதுன்னா நோ, நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சில போஸ்ட்டுக்கு வந்து
18 to 25 இருக்கும், சில இதுக்கு 18 to 27 இருக்கும், 18 to 13 இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த போஸ்ட் நான் எலிஜிபிள்னா மட்டும் அந்த கோட் எடுத்து நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த போஸ்ட் அதில் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் கேட்கும்போது do you possess record எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த போஸ்ட்னா இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக கீழே சேவ் கொடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா இங்கே சேவ் நெக்ஸ்ட் இருக்குல்ல அது கொடுக்கும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்டே போயிட்டு அது என்ன டீட்டெயிலாக பார்த்து எடுத்திருந்தா தான் இந்த இடத்துல உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து ஒவ்வொரு கோடாக செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓயாமல் யூ நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் அப்ளை பண்ணுங்க, அப்படி இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சில போஸ்ட்டுக்கு வந்து 27 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓபிசியாக இருந்தால் 3 years ரிலாக்ஸேஷன். ஸோ அப்போ அதுக்காக நம்ம எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அது நீங்கள் ஓபிசியா இல்லை என்ன கேட்டகரி அப்படிங்கிறது கீழே செலக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் லெவல் ஆஃப் த போஸ்ட், ஸோ 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டா இல்லை கிராஜுவேஷன் உள்ள போஸ்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த உடனே அங்கே இந்த போஸ்ட் கோடு செலக்ட் பண்ண உடனே அதுவே வந்துடும், இது 10th லெவலுக்கான போஸ்ட் அப்படிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன குவாலிஃபிகேஷன், நான் வந்து கிராஜுவேஷன் 10th லெவலுக்கு தான் போஸ்ட் தான் அப்ளை பண்ணுறேன், பட் என்னோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிராஜுவேஷன் நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அகைன் இதுதான். ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு நம்ம நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு உடனே கட்டுரும். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் எடுத்துட்டு இல்லை அப்படிங்கிற நோ கொடுத்துட்டேன் கண்டிப்பாக யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு. தென் ஃபைனலாக ஸோ இதுதான் முக்கியமாக இந்த வீடியோஸில் உங்களுக்கு தெரிஞ்ச வரது ஒரே ஒரு ரீசன் தான், நம்ம என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம் அதை செக் பண்ணிட்டு அந்த கோடை மட்டும் எடுத்துட்டு வந்தாலும் நம்ம இங்கே ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட் பற்றி ஒரு டீட்டெயில் நிறையா வீடியோஸ் நம்ம எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் ஒன்ஸ் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நானுமே ஆல்ரெடி இந்த சதர்ன் ரீஜனில் உள்ள நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட், ஓகேங்களா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் 10th லெவலுக்கான போஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு கோட் எடுத்து வந்து அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்கமிங் மண்டேஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட் எல்லாமே என்னென்ன போஸ்ட் அப்படிங்க அதுக்கான கோடை மட்டும் ஒரு செஷனாக எடுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் தான். ஸோ இதே தெரியும், நீங்கள் சப்போஸ் சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மை எஸ்எஸ்சி ஆப், ஓகேங்களா, மை எஸ்எஸ்சி ஆப் எடுத்து அந்த டேஷ்போர்டில் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட இது ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ தான், லைவ் ஃபோட்டோ மட்டும் தான், நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது, லைவ் ஃபோட்டோ தான். ஒன்ஸ் பேக்ரவுண்டில் வெறும் கிளியராக வச்சுட்டு கரெக்டாக வச்சு லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு லைட்டாக ஐயை வந்து பிளிங்க் பண்ணாலே போதும், அதுவாகவே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேக்ரவுண்டை மட்டும் பிளைனாக கிளியராக வச்சு ஒரு பிரைட்டான இடத்துல மட்டும் வந்து ஃபோட்டோ எடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எப்பயும் போல் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்து இந்த சைஸ்க்கெலாம் மாற்றணும், இப்போ அதெல்லாம் கிடையாது. லைவ் ஃபோட்டோ தான், ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ தான். ஸோ நீங்கள் அப்படியே ஆப்லேயே நீங்கள் லாகின் பண்ணி எடுத்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேமரா உங்கள் லேப்பில் அப்ளை பண்ணுறீங்கன்னா லேப்லேயே நீங்கள் டேரெக்டாக லைவ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளோட லைவ் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. தென் இங்கே அது வந்து ஆப்புக்கான லிங்க். இது வந்து நீங்கள் இப்போ சிஸ்டத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா போதும், டேரெக்டாக உங்கள் சிஸ்டத்தில் இருந்து நீங்கள் லைவ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தென் சிக்னேச்சர் தான். ஸோ சிக்னேச்சர் என்ன கொடுத்துருக்கான், 10 to 20 KB, ஓகேங்களா, ஜேபிஜி ஃபார்மெட்டில் வித் அண்ட் ஹைட். வித் வந்து 2 cm, ஹைட் வந்து 6 cm அப்படிங்கிற ஹைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணால் கிளியராக அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? தென் இதுதான் ஃபைனல். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன்.